Amen. Hallelujah. I don't depend on myself. நான் என்னுடைய ஞானத்தையோ என்னுடைய அறிவையோ என்னுடைய பைபிள் நாலேஜையோ எதையும் நான் சார்ந்து வாழ்ந்து கொண்டில்லை. ஐ டிபெண்ட் அப்பான் காட். வாட் எவர் காட் கிவ்ஸ் மீ, கற்று சொல்லி கொடுக்கறத வித் ஃபெய்த் ஐ ஸ்பீக். அததான் விசுவாசத்தோட சொல்றேன், நம்பிக்கையோட சொல்றேன். தட் மே எஃபெக்ட். சில பேரை அது எப்படி இருக்குன்னா இருபுறம் கருக்குள்ள பட்டயமா வரும். சில பேருக்கு இட் மே பி எ கவுன்சிலிங், ஒரு அன்பான வார்த்தையாய், அவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாய் வரும். டிஃப்ரெண்ட் வே காட் நோஸ் ஹவு டு டீல் வித் பீப்புள். ஆமென். தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும் அப்படியே மனுஷர் இடத்துல டீல் பண்ண முடியும்னு. நமக்கெல்லாம் ஒரே பேட்டர்ன் தான். நமக்கு எல்லாருக்கும் when we look unto people we have only ஒரு சில பேட்டர்னை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஒன்று பேட்டர்ன் ஓவரா அன்பு கூறுவோம், இல்லைன்னா ஓவரா கோபப்படுவோம், இல்லைன்னா ஓவரா வெறுப்போம், ஹேட்ரெட்ல வளருவோம். இதெல்லாம் மனுஷன் ஒரு பேட்டர்னை வச்சிருக்கிறான். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. when you look into the Bible, நீங்க வேதத்துல பார்க்கும்போது நம்ம நேத்து கூட ஜெபத்துலன்னு சொன்னாங்க என்னன்னு, எவர்களை அவர் அதிகமா நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறாரோ. தட் இஸ் காட். To whom God loves more, to him God discipline, chastise பண்றாரு. அதுதான் நம்முடைய தேவன். Amen. Hallelujah. So அவர் அன்பு கூறுவாரு. கொஞ்சம் கோணலுமோ மானலுமோ போனாக்கா பல்லாரும் ஒரு அறை விடுவாரு. மறுபடியும் என்ன பண்ணுவாரு, அந்த பாதையில கொண்டு நிறுத்தி, சரி 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 நடந்து போச்சு, இப்போ முன்ன நான் கூட நடக்கிறேன் நடப்பார். This amazing God. Amen. Hallelujah. The more you think about this wonderful God, the more அதிகமாய் இவரை நினைக்கும் போது, அதிகமா பைபிள்ல படிக்கும் போது, அதிகமாய் நம்ம unless and until you know God, இந்த தேவனை முழுமையா நீங்க அறியாத பட்சத்துல you cannot pray the way God wants you to pray. உங்க ஜெபத்துல வல்லமை இல்லாம போகிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அதுல ஒரு காரியம் என்னன்னா, யூ டோன்ட் நோ யுவர் காட். உன் தேவனை அறியாத, அறிவுல குறை உள்ளவர்களாக இருக்கிற பட்சத்துலதான் இந்த தேவனை நாம என்ன பண்ண முடியல. அந்த ஜெபத்துல கூட நமக்கு ஒரு திருப்தி இல்லை. when we pray we are unsatisfied. எத்தனை பேர் சொல்லிங்க, நான் ஜெபிச்சு முடிச்ச பிறகு ஐ ஃபீல் அந்த வல்லமையும் அந்த பவரையும் நான் உணர்றேன், ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைடு. ஆமென். ஹல்லேலூயா. பட் மோஸ்ட் ஆஃப் தட் நம்ம ஜெபிக்கிறோம், வரோம், உட்காரோம், ஜெபிக்கிறோம், எந்திரிச்சு போயிட்டே இருக்கிறோம். there is no change in us. நாளைக்கு வரோம், அதே வரும், உட்காரோம், முழங்கால், வாட் எவர் வே யூ கேன் ப்ரே, நீங்க ஜெபம் பண்றோம், அகெயின் யூ கெட் அப், யூ கோ அவே. there is no change. உங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் இல்ல. You don't see a change around you. You don't see a change in your walk of life. எதுலையுமே மாற்றம் கிடையாது. அதை யோசிச்சிருக்கிறீங்களா? அதை நினைச்சிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எதுக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த பிரேயர், நம்முடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லெட் பை அவர் ஃபிளஷ். நம்ம மாம்சத்துல இருந்து, மாம்சத்துல பார்த்து, மாம்சத்துல யோசித்து, மாம்சத்துல ஜெபம் பண்றதுனால அதனால் we become tired. நம்ம சோர்ந்து போகிறோம் ஜெபத்துல. ரைட்? we become very tired in our prayer. Prayer is it's a gift of God. அதுல சோர்ந்து போகிறது இல்ல. the more you pray, the more you should become energetic. அதுதான் ஜெபத்துடைய மேன்மை. ஹல்லேலூயா. இந்த கேத்ரின் குல்மன் என்ற ஒரு அம்மா இருந்தாங்க. எவ்வளவு பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, ரைட்? அந்த அம்மாவுடைய வாழ்க்கை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, she suffered a lot. ரைட்? அவங்க கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. there are many reasons. அதுல ஒண்ணு அவங்க ஹார்ட் எல்லாம் வீங்கி போச்சு, இதெல்லாம் இருந்தது. பட் அவங்களுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்க்கும்போது she was so much engulfed in the presence of the Holy Spirit. Hallelujah. அவங்க எங்க போனாலும் people could see God அப்படியே அவங்களோட நடக்கிறத பார்த்தாங்க.
They could see the presence of God. அந்த அம்மா வந்து ஒரு பெரிய பிரசங்கெல்லாம் கிடையாது. அவங்க ஸ்டேஜுக்கு வருவதற்கு முன்னாடியே அவங்க எந்த இடத்துல கூட்டம் நடத்துறாங்களோ அந்த இடத்துல பயங்கரமான அற்புதங்கள் நடக்கும். Almighty miracles. எல்லாம் மகிமையான அற்புதங்கள். நீங்க ஒண்ணு கூட இந்த தலைவலி போச்சு பல்லு வலி போச்சுன்னு இல்ல, இட் வில் பி டெத் பெட்ல இருந்து ஆண்டவர் எழுப்புவார். கேன்சர் 4th ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கள எழுப்புவாரு. இந்த பயங்கரமான அற்புதங்களை அவர் அந்த அம்மாவை கொண்டு தேவன் செய்தார். ஆமென். அதுக்கு சீக்ரெட் என்ன தெரியுமா? ஒவ்வொரு கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி she will be there in the back roomல இல்ல green roomல she will be crying to the Lord. பல மணி நேரம். அவங்க சொல்லுவாங்க குறைஞ்சது 7 மணி நேரம். she will be crying alone. தனிமையில அவங்க தேவனை நோக்கி கதறி கொண்டு இருப்பாங்க. என்ன கேட்பாங்களாம் தெரியுமா? அவங்க ஜெபத்துல ஒரு ஆண்டவரே இந்த ஒரு முறை நான் அபிஷேகம் பண்ணுங்க, இந்த ஒரு முறை, this one time oh God, let people see your glory. என்ன நிரப்புங்க இந்த ஒரு முறை ஆண்டவரே, this one time I need your touch. She longed for the presence of God. அந்த அம்மாக்கு ஒரு காரியம் நிச்சயமா தெரிஞ்சது, தேவ பிரசன்னம் இல்லாம ஒன்னும் நடக்காது. She longed for the presence of God. அவங்க அந்த ஜெபத்துல அத்தனை நேரம் விழுந்து கிடப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப அவங்களுக்குள்ள தெரியும் தேவன் அவங்களை ஆட்கொண்டு அப்படியே நடக்கிறது தெரியும். அப்பதான் அவங்க கிரீன் ரூம்ல இருந்து இல்ல அந்த பின்னாடி பேக் ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டேஜுக்கு வருவாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் things will change. ஒரு எலக்ட்ரிஃபைங் சிச்சுவேஷன். அதுக்கு முன்னாடி பாடுவாங்க, யாரோ சில பாடுவாங்க, ஏதோ ஒரு ஆராதனை எல்லாம் இருக்கும், அதெல்லாம் it will happen. But when she steps into the stage, ஒரு பெரிய மாற்றம் வரும். நம்ம ஒரு முறை சொன்னாங்க, நீங்க என்ன ஸ்டேஜ்ல பாக்குறீங்க, இந்த கிளாமரை பாக்குறீங்க, இந்த அற்புதங்களை பாக்குறீங்க, you may desire. இந்த அம்மா கிட்ட இருக்கிறது எனக்கும் வேணும்னு கூட விரும்புங்க. இந்த கிளாமரை நீங்க எதிர்பார்ப்பீங்க. எவ்ரிபடி லவ்ஸ் கிளாமர் இல்ல, அப்படிதானே? அவங்க அப்படி அற்புத ஊழியத்தை செய்றாங்க, நானும் செய்யணும். அவங்க இப்படி ப்ராபசி பண்றாங்க, நான் இதெல்லாம் எல்லாருக்குள்ள இருக்கிற வாஞ்ச விருப்பம். ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, யூ see the glamour. இந்த தோற்றத்தை பாக்குறீங்க, இந்த அற்புதங்களை பாக்குறீங்க, இந்த ஸ்டேஜ பாக்குறீங்க, நான் நிக்கிறத பாக்குறீங்க, நீங்க இதெல்லாம் நடக்கிறத பார்த்து யூ லாங் ஃபார் இட். அவங்க சொன்னாங்க, இதை அடைவதற்கு ஐ ஹாவ் டு டை எவ்ரி டே. அவங்க என்ன சொன்னாங்க? இத நீங்க பாக்குறீங்கல்ல, இதற்காக நான் அனுதினமும் சாகணும். அனுதினமும் ஐ cry to God. எனக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. I shouldn't overtake God. அங்கே ஆவியானவரே, அவங்க கதறுவாங்க, I don't want to hurt you Lord. அடுத்த ஒரு ஜெபம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் அவங்க துக்கப்படுத்தி வாழல. இன்னைக்கு எத்தனை பேர் சர்வசாதாரணமா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். We don't care about the Holy Spirit. அவருடைய என்னுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு அவர் துக்கப்படுத்த நம்ம கவலைப்படுறது இல்லை. Even my prayer can hurt the Holy Spirit. எவ்வளவு பேருக்கு தெரியும்? When I pray unwanted prayer, it hurts the Holy Spirit. When I seek the things for myself, it hurts the Holy Spirit. அதான் பைபிள் தெளிவா சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். How serious God would have said to Paul, துக்கப்படுத்தாதீங்க. ஒன்னு தெசலோனிக்கேயர் 5 சொல்லும், ஆவியானவர் என்ன பண்ணுங்க, அனைத்து அவித்து போடாதீங்க.
Do not quench the Holy Ghost. அப்போ அதோடைய அர்த்தம் நாங்க எப்படி ஆவியானவர் quench ஆயிடுவாரு, எப்படி துக்கப்படுத்துவார்? My actions, என்னுடைய வார்த்தை, என்னுடைய பேச்சு, என்னுடைய உணர்வுகள், என்னுடைய சிந்தனை, every action of mine, either the Holy Spirit will get glorified or you will get hurt. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஒரு குடும்பம் இருக்குது, ரைட்? அந்த குடும்பத்துக்குள்ள everybody wants to things to happen in their own way. இல்ல, அந்த குடும்பத்துக்குள்ள என்ன ஆகுது? நீ ஒன்னு சொல்ற, நீ ஒன்னு சொல்ற, நீ ஒன்னு சொல்ற, nobody accepts or acknowledges it. அது என்ன ஆகுது? You feel hurt. காயப்படுறீங்களா இல்லையா? ரைட்? எனக்கு பிடிக்காதது இன்னொருத்தர் செய்யும் போது அதை நான் காயப்படுத்துது. அதே நேரத்துல அவங்களுக்கு பிடிக்காததை நான் செய்யும் போது அவங்களுக்கு காயப்படுத்துது. It hurts them. ரைட்? ஒருத்தரும் யோசிக்கிறது, என்ன நான் காயப்பட்டேன், என்ன இப்படி பேசிட்டாங்க, காயம் வந்துருச்சு, ஐ எம் ஹர்ட். ஆனா ஒருத்தரும் என்னுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறதுன்னு யோசிக்கிறதே கிடையாது. நம்ம மைண்டுக்குள்ள சில காரியங்களை வச்சு வாழ்ந்துட்டே இருப்போம். அப்படிதான் நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன். ஆனா நீ மனுஷரை துக்கப்படுத்துகிறது, இன்னைக்கு துக்கம் ஆகும், இன்னைக்கு கோபம் வரும், நாளைக்கு சரியாயிரும். பட் காட், உன்னுடைய ஆக்ஷன், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய கோபம் அங்க என்ன சொல்லுது? மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அதுக்கு அடுத்து என்ன சொல்லும்? உங்க வாயிலிருந்து கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷண வார்த்தைகளும் மற்ற எந்த விதமான துர்குணமும் உங்களை விட்டு விலக கடவுது. Let it leave it, don't have it. அப்போ இந்த வசனத்தை சொன்னவர் அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எவ்ரிதிங் ரிட்டன், அந்த இடத்துல எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியம் உங்களுக்குள்ள இருக்குமானால் you are living in the hurting the Holy Spirit. அந்த அம்மா என்ன பண்ணாங்க? இதெல்லாம் ஒதுங்கி 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 தன்னை தனிமைப்படுத்தி ஆவியானவர் பிடிக்காது, என் இயேசுக்கு பிடிக்காது, அவருக்கு எதெல்லாம் பிடிக்காது எனக்கும் பிடிக்காதுன்னு வாழ்ந்ததுனால ஹல்லேலூயா, ஒரு 15 வருஷத்துல அவங்க சாதிச்சது பெருசு. She prayed, asked together. இன்னைக்கு today we don't bother. இப்படிதான் நம்ம போவோம். உனக்கு ஹர்ட் ஆனா என்ன, உனக்கு என்ன ஆனா என்ன, அதேதான் ஆவியானவர். When you hurt a person, you hurt your Holy Spirit. நீங்க ஒருவர் கடிச்சு கொதறினீங்கன்னா you hurt the Holy Spirit. Every disobedience is hurting the Holy Spirit. கீழ்ப்படியாமை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. Every attitude, every evil attitude hurts the Holy Spirit. நாம சொல்லலாம், ஆவியானவரே வாங்க எல்லாம் பண்ணலாம், but he doesn't come. Why? துக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம். Arise, Holy Spirit. எழுத மாட்டார், because we are hurted him. We need the Holy Spirit every moment of our life. The only way in ஜெபம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், பவர்ஃபுல்லா இருக்கணும், I need the Holy Spirit. ஆவியானவர் இல்லாம you cannot love God, you cannot love people. தெரியுமா? நிறைய பேர் ஆவியானவரை மூட்டை கட்டி வச்சிட்டோம், பெட்டியில போட்டு வச்சிட்டோம். அதனால there is no obedience, there is no love for God, there is no love for people.
அந்த அம்மா ஒரு நாள் கதறாங்க. எப்படி? ஸ்டேஜுக்கு வராங்க, ஓன்னு அழறாங்க, தேம்பி தேம்பி அழறாங்க. எல்லாம் ஃபுல் அந்த ஆடிட்டோரியம் எல்லாம் வந்து பின் டிராப் சைலண்ட் ஆச்சு. இந்த அம்மாக்கு அழுதுதான் கேட்குது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்கிட்ட இருக்கிறவர் ஒரே 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 ஒருத்தர் தான் இருக்குது, அந்த ஆவியானவரை ப்ளீஸ் துக்கப்படுத்தாதீங்க. அது ஊழியக்காரனா இருக்கட்டும், ஊழியக்காரியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும். யூ திங்க் உங்களுடைய உரிமை நினைக்கிறோம். யூ திங்க் இட்ஸ் மை ரைட். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தீனா நீ உனக்கு ரைட் கிடையாது. உனக்கு ஒரே ஒரு ஆண்டவர் எது? யூ பிளீஸ் காட். தேவனுக்கு பிரியமானதை செய்யணும், அதை தேடணும், அதை வாஞ்சிக்கணும், அதற்காக ஜெபம் பண்ணணும், அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. நான் இப்பயும் சொல்றேன், வித்தவுட் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யலனா you cannot live a pleasing life to God. அவர் ஒருத்தர் தான் உங்களை நடத்த முடியும், வேற ஒருத்தர் உங்களை நடத்த முடியாது. நோ லீடர், நோ டீச்சர், நோ பாஸ்டர், nobody can lead you except the Holy Spirit. ஏன்னா அவர் வந்தாதான், when you allow him, அவருக்கு இடம் கொடுத்தாதான் அவர் பாவத்தை பாவனை என்னன்னு கண்டித்து உணர்த்துவார். When you give full room for the Holy Spirit, when you humble and ஆண்டவருக்கு இடம் கொடுத்தாத, ஆவியானவருக்கு இடம் கொடுத்தாதான் அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். சும்மா பேச்சுக்கு ஆவியானவரே வந்து நிறைய இடத்துல பாக்குறோம், கேள்விப்படுறோம். we get excited. ஆவியானவர் வந்துட்டார், ஆவியானவர் வந்துட்டார், ஆவியானவர் வந்துட்டார், கையை தட்டுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுகிற He's God. அவர் எங்க அவருக்கு மகிமையும் கனம் இருக்குதோ அங்கதான் அவர் வருவார். எந்த வீட்டுக்குள்ள அவருக்கு மேன்மை கொடுக்குற அந்த இடத்துலதான் வருவார். You should know. ஒரு பாட்டு பாடணும். நாம என்ன பாட்டணும்? ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்த பரிசுத்த, இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாவிகளின் பாவம் போக்கவே, yes Lord,
பாதகன் போல் தொங்கினீரல்லோ, பாதகனின் பாவை போக்கவே. பாதகன் போல் தொங்கினீரல்லோ, இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். எவ்வளவு பேர் கேட்பீங்க ஆவியானவரே? ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே என்னை நடத்தும் ஆவியானவரே. என்னை நடத்தும் கேளுங்க. ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஜீவன் பெற என்னை நடத்தும். ஓ இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஓ ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஆவியானவர் ஏன் கிரியை செய்ய முடியாம இருக்கிறார் தெரியுமா? பிகாஸ் நமக்குள்ள இன்னும் பாவத்துல நிரம்பி இருக்கும். There are so many sins. நிறைய பாவத்துல என்ன இருக்கு? You cannot. யோசிச்சு பாருங்க. If you disrespect someone, it's a sin. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு இருக்குது, ரைட்? அப்போ இந்த கோபத்துக்கு யூ ஜஸ்ட் எப்படியோ கோபத்துல வெடிச்சு கதறி கத்தி கூப்பாடு போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாம் பண்ணீங்கன்னா இட்ஸ் a sin. பைபிள் சொல்லுது, before sun goes down settle yourself. மாம்சத்தின் கிரிய பைபிள சொல்லுது கலாத்தியர்ல, அத்தனை காரியம் இருந்தாலும் யுவர் சின். இப்ப அந்த காரியம் எல்லாம் உங்களுக்குள்ள இருந்தா பாவம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். You are living with those things. We have adapted to those things. அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது கர்த்தர் எக்ஸ்போஸ் பண்ண விரும்புற. God doesn't see. அவர் சொல்றாரு, இந்த அசுத்தம் இருக்குதுப்பா, அந்த அசுத்தத்துல நான் வந்து எப்படி மிங்கிள் ஆகுது? நிறைய நேரத்துல நமக்கு அசுத்தமே தெரியாம நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சேத்துல விழுந்து புரண்டு கொண்டு இருக்கிறோம். And you expect God to come. ஆமா, ஒரு நாள்ல உளையான சேற்றுல இருந்தார், ஆண்டவர் தூக்கி எடுத்தார். Now think about yourself. நேத்து பைபிள் ஸ்டடியில யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அங்க கர்த்தர் என்ன, why should God Jesus போனாங்க? சமாரியாக்கு போறாரு, ரைட்? It was plan of God. அவரு சமாரியா வழி என்ன பண்றாரு? சமாரா வழியா போகணும். தட் வாஸ் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அன்னைக்கு. அதனால சமாரியா வழியா போறாரு.
சமாரியா வழியே போகும்போது ஒரு மத்தியானம் உச்சி வெயில் 12 மணி ஆயிருது. அப்போ இயேசுக்கு பசி உண்டா. நடந்து நடந்து பசி, அவருக்கு பசி வந்து தாகமா எடுக்குது, டயர்ட் ஆயிடுறாரு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஜீசஸ் பிகமிங் டயர்ட், ஜீசஸ் பிகமிங் வேரி. இயேசுக்கு தாகம் வருது. அப்போ இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்க, சாப்பாடு வாங்க 12 தரம் போயிடும். இயேசு ஒண்டியா விட்டுட்டு போற. நமக்கு எப்படி இருக்கும்? எங்கேயோ போறீங்க, டீமா போறீங்க, உங்களை ஒருத்தரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு முறை நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 10 பேர் 12 பேர் மேல டூர் போனோம். கொடைக்கானல் போயிட்டு அங்கிருந்து கன்னியாகுமரி போனோம். எனக்கு ரொம்ப டயர்டு, தூக்கம் இல்லை. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இதுக்கு போனோம். நாங்க இதுக்கு அதுக்கு பின்னாடி அந்த விவேகானந்தா அந்த இடத்துக்கு போனோம்னு பிளான் பண்றாங்க. நான் சொன்னேன், என்னால முடியாதுப்பா. அப்போ ஒரு வேலை பண்ணு, நீங்க உட்காரு. அப்பதான் அந்த திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு புதுசா கட்டி இருக்கிறாங்க கன்னியாகுமரியில, ரொம்ப ஜோரா இருந்துச்சு. பேக் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் ஒருத்த மாத்திரம் அந்த ஏர்போர்ட்ல அத்தனை பேக்கையும் வச்சுக்கிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கிறேன். போகிறது அனுப்புறது அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கோபம், ஏன்னா தூக்கம் எனக்கு தள்ளுது, மனசுக்குள்ள தீட்டிட்டு இருக்கிறேன். இவங்க போனவனுக்கு ஜாலியா சுத்திட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வராங்க. யோசித்து பாருங்க, பாண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும். 12 பேர் சாப்பாடு வாங்க போறாங்க ஒரு மனுஷனுக்கு. ஓகே, இவங்க சாப்பாடு வாங்க போறாங்க, எல்லாம் சாப்பிடணும். ஆனா 12 பேரும் போயிட்டான். ஒருத்தரும் சொல்லலாம், இயேசு எங்க இருங்க, நான் போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சாப்பாடு வாங்கினேன். ரைட்? இயேசு அங்க கிணத்துக்கிட்ட உட்கார்றாரு. அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஸ்திரீ வரா, ஒரு பெண், ஒரு லேடி வரா. வந்து என்ன பண்றா, அவ எதுக்கு வரா? அத 12 மணிக்கு யாரும் வர மாட்டாங்க. இஸ்ரேல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ரெபேக்காலா இருக்கட்டும், அதுக்கடுத்து ராகேலா இருக்கட்டும், தண்ணி எடுக்க வருவாங்க. எப்போ வருவாங்க? சாயங்காலத்துலதான் வருவாங்க. மார்னிங் கூட வர மாட்டாங்க. தண்ணி எடுக்கிறதுக்கு எப்போ வருவாங்க? சாயங்காலம் வருவாங்க. இவ எப்ப வரா? மத்தியானம் 12 மணிக்கு வரா. வெயில்ல, உச்சி வெயில் அடிக்குது, அப்ப வரா. வரும்போது நிறைய பிரச்சனையுடைய வாழ்க்கையில, ரைட்? வந்து வரவகிட்ட இயேசு கேட்கிற, தாகத்துக்கு கொஞ்சம் கொடுமா. உடனே இயேசு அவ என்ன சொல்றான், ஆண்டவரே, வாட் மேன், யூ ஆர் ஜூ, ஐ எம் சமாரிட்டியன், என்கிட்ட வந்து தண்ணி கேக்குறீங்களே, இது பழக்கத்துக்கு ஒத்து வராத ஒரு காரியம். அடுத்து அவ சொல்றா, உன்கிட்ட ஒரு பக்கெட்டும் இல்ல, ஒரு கப்பும் இல்ல, கிணறும் ஆழமா இருக்குது, நான் எப்படி, உங்களுக்கு எப்படி தண்ணி வரும்? சரி, எனக்கு கொஞ்சம் தாகத்து கொடுமான. அவ தண்ணிய சேர்ந்து கொடுக்குறான். ரைட்? அவ தான் சேர்ந்து கொடுக்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, சமாரியருக்கும் அந்த யூதர்களுக்கும் ஒத்து வராது. ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அதான் அவன் சொல்றாள் என்னன்னு, எங்க பிதாக்களை காட்டிலும் பெரியவரா, யாக்கோபு கொடுத்த கிணறியா இது? யாக்கோபு கொடுத்த கிணறுல நான் தண்ணி எடுக்க வாழ்ந்திருக்கிறேன். அப்ப அவளுக்கு சத்தியம் தெரியும். ரைட்? அவ யாருன்னு தெரியும். ஆனாலும் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது? இயேசு சொல்றாரு, போ புருஷனை கூட்டு வா. உடனே அவன் சொல்றா, என்கிட்ட புருஷன் இல்ல. அப்ப இயேசுடைய பதில் என்ன? நீ உண்மைய சொன்ன. 5 பேர் உனக்கு புருஷன் இருந்தாங்க, இப்போ இல்ல. இப்போ உன் கூட இருக்கிறவனும் புருஷன் கிடையாது. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நீ. அன்னைக்கே இருந்துச்சு பாருங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப். அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அவங்களுக்கு வெக்கம். 4 பேர் என்ன சொல்லுவாங்க, மத்தியானம் வரா. ஆனா அவகிட்ட சொல்றாரு, நான் யாருன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ என்கிட்ட என்ன பண்ணிருப்ப? ஜீவ தண்ணீரை கேட்டிருப்ப. நான் யாருன்னு தெரிஞ்சுதான் நீ கேட்டிருப்ப. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு,
இதெல்லாம் பேசி முடிஞ்ச உடனே தொடர்ந்து பேசுவார். இந்த ஜீவ தண்ணீர், he gives an explanation about the living water. லிவிங் வாட்டரை பத்தி பேசுவாரு. தென் நான் கொடுக்கிற தண்ணீர் எப்படி இருக்கும்? the water that I give எப்படி இருக்குமா? 14th verseல பாத்தீங்கன்னா, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். இயேசுடைய கான்வர்சேஷன் பாருங்க. நான் கொடுக்கிற தண்ணி இட் வில் நெவர் குறைஞ்சு போகாது, இட் வில் நெவர் வத்தி போகாது, அது எப்போதும் கூட இருக்கு, வந்துட்டே இருக்கும், ஊற்று தண்ணீரா வந்துட்டே இருக்கும். அத நான் வச்சிருக்கிறேன், நான் கொடுக்க போகிறேன். அப்போ அதுக்கு பின்னாடிதான் அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது. அதுக்கு அடுத்து அதுல இருந்து சொல்றாரு, கண்டினியூ வர்ஷிப்பை பத்தி பேசுவாரு. ரைட், இப்படிதான் ஆராதனை. அம்மா நீ நினைக்கிற, அவன் சொல்றான் இங்கதான் இல்ல இல்ல, தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் எல்லா இடத்துலயும், எல்லா இடத்துலயும் வரும், நீ எங்க இருந்து வேணாலும் தொழுது கொள்ளலாம். ரைட், பட் என்னன்னா ஒரே சிஸ்டம் ஆண்டவர், அவரை தொழுது கொள்ளுகிறவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஜீசஸ் இந்த வார்த்தைய Jesus didn't speak with his disciples. Right? தேவ ஆலயத்துல இது உபதேசம் பண்ணல. He speaks to a woman, an outcast, who is a sinner. அப்ப ஆண்டவருடைய மனசுல என்ன இருந்துச்சு? Jesus wanted everyone to be filled with the Holy Spirit. இங்க இதை சொன்னவரு 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனத்துல பார்க்கும்போது அங்க தேவ ஆலயத்துல சொல்லுவார், என்னை விசுவாசிக்கிறவன், வாசிங்க 37ல இருந்து. வேத வாக்கியம் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படும். அப்போ இந்த ஜீவ தண்ணீருங்கிறது இயேசுவே விளக்கத்தை கொடுத்துறாரு. இங்க ஜீவ தண்ணீருங்கிறாரு, வர்ஷிப் இந்த ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத்ங்கிறாரு. இங்க அவரை விளக்கத்தை கொடுத்துறாரு. என்னன்னு, இந்த ஜீவ தண்ணீருங்கிறது இட்ஸ் தி ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் அவர் குறிப்பிட்டு சொல்லிடுறார். ரைட், அப்போ why did God come? முதல்ல இந்த ஸ்திரீ கிட்ட வராரு, அப்போ தேவ ஆலயத்துக்குள்ள வராரு. ஏன் விளக்கத்தை தேவ ஆலயத்துக்குள்ள எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்றாரு? ஏன்? Jesus wanted the bride to have the Holy Spirit. மணவாளன் நான், மணவாட்டியாகிய நீ, உனக்கு வேண்டிய ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். Every bride of Christ, you need the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறவர் இயேசு மாத்திரம் தான். யோவான் சொல்லுவார், யோவான் ஸ்நானகர், நான் உங்களுக்கு ஜலத்தினாலும் கொடுக்கிறேன், ஞானஸ்நானம் பின்னாடி ஒருத்தர் வராரு, அவர் பாதரட்சையின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு எனக்கு தகுதி கிடையாது, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். யோவான்ல நாம வாசிக்கிறோம், அதே யோவான்ல தான் எவ்ரிதிங் ஸ்டெப் பை ஸ்டெப் அதுல எழுதப்பட்டு இருக்குது. ரைட், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவினால ஞானஸ்நானம் கொடுப்பார். யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. மத்தேயுல லூக்கால வாசிங்கன்னா அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினால ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு எழுதப்பட்டிருக்கும். இங்க he will baptize you with the Holy Spirit. அவர் தெளிவா சொல்லுவார். அதோடைய தொடர்ச்சி தான்
இந்த 4ஆம் அதிகாரம், அப்புறம் இந்த 7ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்துல இயேசு பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்கிறார். God wants everyone to be filled with the Holy Ghost. Hallelujah. அப்போ ஆவியானவரால் நிரப்பப்படணும்னா, ஆவியானவரால் நடத்தப்படணும்னா நம்முடைய வாழ்க்கை எப்ப விட இருக்கணும்? இட் should be filled with the living water. ஜீவ தண்ணீரினால் நிரப்பப்பட்டு இருக்கணும். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமா பாருங்க. ஒரு வசனம் இருக்கும். ஏன் இன்னைக்கு நிறைய பேரு பரிசுத்த ஆவியின் அனுபவம் இல்லாம நிரப்பப்படாம இருக்கிறோம்? என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை. Amen. Hallelujah. You cannot exclude Jesus and have the Holy Spirit. இயேசு இல்லாம பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கிடையாது, வல்லமை கிடையாது. இங்க சொல்றாரு ஜீவ தண்ணீரா. யாரு? ஆண்டவர் சொல்றாரு I am the living water. அவர் சொல்றாரு 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்னு, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு they have rejected me. நம்ம புதிய ஏற்பாடுல எல்லாம் பாத்தீங்கன்னா 4 சுவிசேஷ people rejected, the leaders rejected Jesus. அப்போ இங்க என்ன சொல்றாரு? என்ன ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். So they tried in their own way. அவங்க என்ன பண்ணாங்க? They began to understand I am the living water. அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க? அங்கங்க போய் அவர்களுக்கு வேண்டியது சின்ன சின்ன குளத்தை வெட்டிக்கணும். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய, இங்கிலீஷ்ல சொன்ன சிஸ்டன்ஸா, சின்ன சின்ன பாறையை குடைஞ்சி ஒரு சின்ன சின்ன வச்சு அந்த வெட்டுவான். அதுல தண்ணி ரொப்பப்படும். அது லீக் ஆயிட்டு எல்லாம் வெளியே போயிடும். மறுபடியும் தண்ணி ரொப்புவோம். அது லீக் ஆகி வெளியே போயிடும். ஆண்டவர் சொன்னா அந்த லீக் ஆகிற வேலை எல்லாம் கிடையாது. It will be overflowing experience if you depend on me, if you live with me. இப்ப நிறைய பேர் நம்ம எப்படி தெரியுமா பண்றோம்? அங்க போறோம், அங்க ஒரு உபதேசத்தை கேட்கிறோம், இங்க போறோம், இங்க ஒரு உபதேசத்தை, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார், பெற்றுக்கொள்ளுங்க. We dig ourselves. நமக்குன்னு ஒரு என்ன பண்றோம்? ஒரு சின்ன சின்ன கிணறை வெட்டிக்கிறோம். இதுல ஊத்துங்க ஊத்துங்க ஊத்துங்க. அது எல்லாம் லீக் ஆயிருது, வெளியே போயிருது. அதனாலதான் நம்ம மறுபடியும் வரும்போது we live an empty life. There is no love of God. நமக்குள்ள தேவனுடைய அன்பு இல்ல. There is no ஆண்டவர் அன்பு கூறுகிற அந்த உணர்வு இல்ல. ஜெபம் பண்ணுகிற அந்த உணர்வு இல்ல. அவர் ஆராதிக்கிற உணர்வு இல்ல. We have nothing in us except hatred, anger. இதுதான் இருக்குது. பிசாசுடைய சரக்கு அவ்வளவு நமக்குள்ள இருக்குது. மாம்சத்தின் சரக்குள்ள இருக்குது. But we don't have ஆவியானுடைய சரக்கு இல்ல. ஜீவ தண்ணீர்ங்கிற சரக்கு இல்ல. Why? You have missed Jesus. உங்க வாழ்க்கையில இருந்து இயேசு ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இயேசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பாஸ்டருக்கு தான் எல்லாம் மேல. எனக்கு சில இடங்கள்ல போகும்போது ஸ்பெஷலா போடுவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவல். நான் ஒன்னும் பெரிய வானத்துல இருந்து குதிக்கலையே. கர்த்தருடைய கிருபைனால பிரசங்கம் பண்றேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன இருக்கு? ஏதோ கொஞ்சம் வயசாயிருச்சு, சப்போர்ட் பண்றீங்க. தட் இஸ் நீடட் ஃபார் மீ, நாட் எவ்ரிதிங். ஹல்லேலூயா.
நம்முடைய பைபிள் சொல்லுது, நம்முடைய தேவன் பாராபட்சம் பார்க்கிறவர் அல்ல. நாம எப்படி இருக்கிறோம் என்று பார்த்து அவங்களோட, இஃப் யூ லிவ் a holy life, God will be there with you. ஜீவ தண்ணீரை விட்டுட்டாங்களாம். அங்கங்க சின்ன சின்ன குட்டையனோ வெட்டி வச்சுக்கிட்டு அதுல ஊத்துறான், அதுல வருது தண்ணி, அது அப்படியே மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அது காஞ்சி வெயில் ஒன்னும் இல்லை, எம்டியா இருக்குது. யூ லிவ் யுவர் லைஃப் ஃப்ரஸ்ட்ரேட்டட் லைஃப், ஆங்கர் லைஃப், ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை, தேவ பிரசனம் இல்லாத வாழ்க்கை. அது தெரியும். ஒரு எம்டியான வாழ்க்கை, உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இல்ல. There is no joy inside of you. திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை. ஏன்? ஜீவ ஊற்றாகி இயேசுக்கு எங்க இருக்குது இடம் பார்க்கணும். ஆவியானவருக்கு எங்க இடம் இருக்குதுன்னு பார்க்கணும். எல்லாரையும் ஆவியானவர் நடத்தணும்னு விரும்புறாரு. எல்லாத்தையும் ஆவியானவர் நிரப்பணும்னு விரும்புறாரு. That is the desire of God. பட் எல்லாரையும் நிரப்ப முடியுது ஆண்டவரால? நான் காலையில ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். காலையில இங்க வர்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே, நமக்கு 2 பேருக்கும் பிரிவினை உண்டாக்குறது ஒரே ஒரு காரியம் தான். அது என்ன? என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமம். வேற ஒன்னும் உங்களுக்கு எனக்கு செப்பரேஷனை உண்டு பண்ண முடியாது ஆண்டவரே. என்னுடைய வியாதி உங்களை செப்பரேட் பண்ண முடியாது. என்னுடைய பலவீனம் உங்களை என்னை செப்பரேட் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் தான் செப்பரேட் பண்ணவன். என்ன? sin and transgressions. I was telling the Lord, yeah, I don't want to be separated from எந்த காரணத்துக்கும் உம்மை விட்டு நான் பிரிந்து இருக்க விரும்பல. Lord, if there is any confessed sin இன்னும் இருக்குதா, help me to confess and forsake it, Lord. அறிக்கை செய்து விட்டு விட எனக்கு கிருபை கொடுங்க. I am not ready to miss you, God. இங்க வரதுக்கு முன்னாடி I was just asking the Lord. இன்னும் ஏதாச்சும் இருக்குதா, நான் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டிய காரியம் இருக்குதா? ஹெல்ப் மீ லார்ட். என்ன தனியா விட்டுறாதீங்க ஆண்டவரே. I cannot live on this earth without you. சொன்னேன், நான் பிரசங்கம் பண்றது என்னோட வார்த்தை இல்ல, உங்க வார்த்தை. நீங்க இல்லாம உங்க வார்த்தை நான் எப்படி பிரசங்கம் பண்றேன்? I need your Holy Spirit. Let nothing separate you and me, please. Most of the Christians நம்மள எப்படி தெரியுமா, ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாம நம்ம வாழ்ந்து கொண்டோம். Because you live with experience. நான் ஜெபிக்கிறேன், பைபிள் வசனம் தெரியும், இது நான் நோ. There is totally next level to know the Holy Spirit கூட இருக்கிறது. அதை கேட்டுட்டே இருக்கணும். You should long for the Holy Ghost. You should long for the presence. ஒரு நிமிஷம் பிரசன்ன இல்ல, please Lord, எங்க போயிட்டீங்க ஆண்டவரே? I need your presence. When you come to that place of humbleness, உடைக்கப்பட்ட அந்த surrendered life வரும்போதுதான், then the Holy Spirit will come and take you. Why did God fill Jesus with the Holy Spirit? அவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறார். Because he was God? No. Bible சொல்லுது, he humbled himself.
பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல படிச்சு தம்மை தாமே தாழ்த்தினாராம். He humbled himself to the place of death, to the cross, to the place of cross and death, and so God exalted him. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்தாராம். Hallelujah. He gave, Jesus was filled with the Holy Spirit because he gave his glory in the heaven. பரலோகத்துல தன்னுடைய மகிமை விட்டு ஒரு சராசரி மனுஷனாக பூமிக்கு இறங்கி வந்தார். He came with flesh and blood. He came just like you and me. அதான் போன வாரம் பார்த்தோம். பாவம் செய்யாதவராக, பாவம் செய்யாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். Right? That's the reason he was filled with the Holy Spirit. He was the Holy Spirit, but he has to be filled with the Holy Spirit, and God has to do that, and that's the only reason, only way was that he gave up his glory. மாம்சத்துல வந்து he waited for the Holy Spirit to fill him. He waited to be filled, நிரப்பப்பட்டு when he left, hallelujah, வனாந்தரத்தை விட்டு வெளியே வரும்போது he came with the power of the Holy Spirit. ஆவியின் வல்லமையோடு அவர் வெளியே வந்தார் வனாந்தரத்தை விட்டு. அடுத்த வசனம் சொல்லும், அவருடைய கீர்த்தி சீரியா தேசம் வரைக்கும் போயிடுச்சு. Amen. Hallelujah. He spent so much 40 days. He allowed the Holy Spirit to take control of him. இன்னைக்கு நாம எவ்வளவு நேரம் இடம் கொடுக்கிறோம்? How much time you give for Jesus? How much time you give for the Holy Spirit? அவன் சொல்லும், நானும் மாம்சம் தானே. Disgusting. இயேசு சொன்னார், மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். மாம்ச பலம், Jesus didn't deny it. மாம்ச பலவீனம் உள்ளதுதான். Or you are going to see the flesh or you are going to see God. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா நிறைய பேசணும், முடியாது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை இங்க சொல்லும் 1ஆம் வசனத்துல, எசேக்கியேல் 37 and verse 1, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தினார். Who took Ezekiel? Did Ezekiel wanted to go? Who wanted him to go? God wanted. அவனை கொண்டு போறது, what means did God use? ஆவியானவரை கொண்டு. The Holy Spirit took him. எங்க கொண்டு போனாரு? Valley of dry bones. Amen. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது, don't ever think he will take you to the place that pleases you. உன்னை திருப்திப்படுத்துகிற, உன்னை பிரியப்படுத்துகிற இடத்துக்கு கொண்டு போக மாட்டாரு. உன்னை ஏன் தெரியுமா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வச்சிரு? இன்னொரு விதத்துல பார்க்கும்போது, why you need the Holy Spirit? Why you need the power of the Holy Spirit? Why you need to be led by the Holy Spirit? ஏன் தெரியுமா? உங்களை சுத்தி செத்து போனவங்க தான் நிறைய இருக்கிறாங்க, உலர்ந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. There is no life in them. There is no life in their bones. There is no life in their souls. அதோடைய அர்த்தம் தெரியுமா? They are without God. They are without life. இயேசு இல்லாத எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, they don't have life.
They are like dead corpses. They have dried up. பரிசுத்த ஆவியானவர் அங்கதான் கொண்டு போனார். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் மினிஸ்ட்ரி ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார்? இந்த பிரசங்கம் பண்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இயேசு சொன்னார், இந்த உலகத்துக்கு who are you? வெளிச்சமா வச்சிருக்கிறேன். Go shine in the light. Shine yourself. வெளிச்சமா பிரகாசிக்கிறோமா? How do you shine? It's through the presence of the Holy Ghost. Why things is not changing? நம்ம சுத்தி காரியங்கள் மாறாம இருக்கிறதுக்கு என்ன காரியம் என்னன்னா, you are so much with self. சுயத்துல இருக்கிறோம். சுயத்தை வச்சுட்டு you cannot shine for Jesus. இங்க ஆண்டவர் தேவ ஆவியானவர் கொண்டு போறார். எங்க? உலர்ந்த எலும்புகள் ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு போறாரு. கொண்டு போனது மாத்திரம் இல்ல, அங்க சொல்றாரு, அவனுக்கு சொன்னார், எசேக்கியேல் சொல்றார், அது சுத்தி போடா. அயன்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டு வழியில அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. Throughout the world. என்ன சொல்லி கொடுக்கிறாரு ஆவியானவரு? அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. Listen to the word of the Lord. Listen to the word of the Lord. என்னைக்கு நான் உங்களுக்கு நீங்களே பிரசங்கம் பண்ணிருக்கீங்களா? I do so many times. Preach to yourself. Where எங்க deadness இருக்குதோ அங்க பிரசங்கம் பண்ணுங்க. Speak the word of the Lord. Speak to yourself the word of the Lord. முதல்ல நமக்குள்ள உயிர் இருந்தாதானே மற்றவங்களுக்கு பார்க்க அந்த உயிரை பார்க்க முடியும். When we go into this world, அவங்களும் செத்து போயிருக்கிறாங்க, நம்மளும் செத்து போனவர்களை போலதானே இருக்கிறோம். உள்ள இயேசு இருக்கிறாரு, ஆனா வாய் கட்டப்பட்டிருக்குது. செத்து போன பிற்பாடு என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? தலையில இருந்து வாய் வரைக்கும் வாய் திறக்கவே கூடாது, பேசக்கூடாது, வாய் திறந்துடக்கூடாது. அது வர்றதுக்கு முன்னாடி இப்ப வாயை தர, அந்த நிலைமைக்கு போறதுக்கு முன்னாடி வாயை தர, வாயை திறந்து பேசு, கர்த்தருடைய வார்த்தையை பேசு. இன்னைக்கு நீங்களும் நானும் எதைய பேசுறோம்? என்ன வார்த்தையை பேசுறோம்? நான் வாட் ஆர் த வேர்ட்ஸ் வி ஸ்பீக்? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துறோம்னு கூட தெரியாம பேசிட்டே இருக்கிறோம். பேசுறோம் 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 பேசுறோம், ஒன்னும் நடக்கல. ஆனா திரும்ப போய் ஜெபம் பண்ணுவோம். அப்ப மாத்திரம் எப்படி நடக்கும்? சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை பேசு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எலும்புகிட்ட சொல்றார், உலர்ந்த எலும்புகிட்ட, go and speak to the bone, dry bones, the word of the Lord. என்ன பேசணுமா? listen, listen. கண்ணாடி முன்னாடி போய் சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, listen, listen the word of God. ஏன் சொல்லுங்க? எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு தெரியும் how you are living. தேவனுக்கு பிரியமா வாழ்றீங்களா, பிரியம் இல்லாத வாழ்றீங்களான்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். கண்ணாடி முன்னாடி போய்
நின்னு பாத்ரூம்ல கதவை சாத்தி கண்ணாடி முன்னாடி நின்று எங்கேயோ போய் நின்று உங்களையே நீங்களே பார்த்து நீங்களே பேசுங்க. லிசன். உனக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டர் தேவனுக்கு பிடிச்சது இல்ல. லிசன். God hates your mind, your thinking. Listen. உயிரடைனார். அது பேசிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னோம் என்னன்னு, கர்த்தராகிய ஆண்டவர் அந்த எலும்புகளை நோக்கி, நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். Till the Holy Spirit comes in you once again, ஃப்ரெஷ்ஷா வராத வரைக்கும், உங்களை நிரப்பாத வரைக்கும் நீங்க உயிரடைய மாட்டீங்க. You need a fresh anointing. என்னைக்கு ஒரு நாள் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இல்ல, ஸ்பெஷல் மீட்டிங்ல இல்ல. பைபிள் என்ன சொல்லுது? எபேசியர் 5:18 be filled in the Holy Ghost. ஆவிலே நிறைந்து, ஆவிலே நிறைந்து. மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் இதுதான் எடுக்க போறேன், சாட்டர்டே. Be filled in the Holy Ghost. எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. என்ன சொல்ற? ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாம் நரம்பு, அது ஆரம்பத்துலதான். மனுஷனை முதல்ல படைக்கும் போது எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியில தான் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதுனாரு. இங்க உயிரடைவீர்கள், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் வாசத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்கள் ஆவியை கட்டளையிட, அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லுன்றார். Hallelujah. This submitted life. நேரமாயிடுச்சு. This Christ kind life. கிறிஸ்துவை போல பூமியில வாழணுமா? You need one person உங்க வாழ்க்கையில. It is the Holy Ghost. பரிசுத்த ஆவியில நிறைந்து நிரம்பி வழிகிற அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். Amen. Hallelujah. It's not, நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், நானும் அந்த அனுபவத்தெல்லாம் வந்தேன். I thought ஆவியானவர் இப்படிதான் வருவாரு, 4 பேர் குச்சா நானும் அவங்களோட குச்சா நான் ஆவியில நிரம்பிடுவேன். That all is fake. அது ஆவியானவர்கிட்ட இருந்து வரல. It was created and originated from man. அது மனுஷனோட ஒழிஞ்சு போயிடும். Spend time with God. He will fill you with His Holy Spirit. வேற வழி கிடையாது. ஷார்ட் கம்மிங் எல்லாம் கிடையாது. இந்த ஷார்ட் அந்த ஷார்ட், இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாரு, இப்படி வந்தீங்கன்னா ஆவியானவருக்கு இல்ல. You dedicate your life to God. You தொடர்ந்து பைபிள படிச்சுட்டே இருங்க, கீழ் படிச்சுட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. Suddenly the Holy Spirit will come. Amen. அவர்கள் 10 நாள் மேல் வீட்டறையில எப்போதும் போல கூடுனாங்க, ஜெபம் பண்ணாங்க. Suddenly the Holy Spirit come. அதான் நடக்கும். So let that living water நமக்குள்ள ஓடட்டும்.
Allow the living water. Allow the Holy Spirit to take control of your life. நாம ஜெபிக்கலாமா?